அப்புறம் மக்களே, இதெல்லாம் ஒரு பக்கம்னா, நாங்கள் அங்கெல்லாம் சுற்றி கித்தி அடிச்சுக்கிறப்ப எங்களுக்கு அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க எல்லோரும். ரொம்ப தூரம் நடக்கணும் மக்களே. அதனால் எங்கள் பிள்ளைங்கள தனியாக விட முடியாதுன்றதுக்காக ஜீப் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புனோன்னா, அந்த ஸ்கூல்காரங்கெல்லாம் எங்களை மொட்டை அப்போ எனக்கு ரொம்ப முடி ஜாஸ்தின்னு எங்கள் அத்தைனால சமாளிக்க முடியாமல் முடி வெட்டி வெட்டி விட்டுரும். அப்போ அந்த முடி வெட்டி இருக்கிறதுனால பாய்ஸ் கட்டிங் தான் எனக்கு சின்னதில். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னை கிண்டல் பண்ணுவாங்க. அதனால ஸ்கூலுக்கு போகமாட்டேன்ட்டேன். இன்னொரு பக்கம் ஸ்கூலுக்கு அப்படி இப்படி நாங்கள் போகலான்னா எனக்கு வயசு பத்தலைன்ட்டாங்க. வயசு பத்தாது, ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்குது, இந்த குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்லேருந்து வந்து உட்கார வச்சு என்ன பண்ணுறதுன்ட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. சரின்னு நானும் அந்த குடிசையில் ஒரு பையன் இருக்கான்னு சொன்னேன், ஒரு பையன் இருக்கான், அவன் தண்ணி கேட்டால் தண்ணி கொடுப்பான். அவனுக்கு இந்த கொய்யாக்காய் பறிக்கிறதுல அவனுக்கும் இருக்குது, நிறைய மரமெல்லாம் இருக்க அவன் தான் காமிப்பான். அவன் இந்த மரத்துக்கிட்டலாம் போய் கொய்யாக்காய் பறிக்கிறதுல அவனுக்கு கொஞ்சம் பங்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டான்னு எங்களோட சண்டை பேசி கெட்ட வார்த்தை பேசுவான். அந்த மாதிரி அந்த பையனும் நானும் என்ன பண்ணுவோம், ஸ்கூலுக்கு போயிருப்போம். அந்த பையன் வரமாட்டேன்ட்டான். அப்புறம் நாங்களும் போகல. அப்புறம் என் கூட இருந்த பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் அங்கே இருந்தோம். அப்புறம் நிறைய பேர் அந்த பசங்க நிறைய பேர் இருந்தாங்க. நான் எல்லாம் பெரிய பசங்க, நான் மட்டும்தான் அதில் குட்டியாக இருப்பேன். அதனால் என் ஸ்கூலில் யாருமே சேர்க்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் பெரிய பசங்கள்லாம் போனாங்க, படித்தாங்க. நான் படிக்கவே முடியல. இது பிடிச்சிட்டு இருந்த பையனும் பெரிய பையன்தான். இப்படி இருந்தப்போ எங்களுக்கு அந்த விளையாட்டுத்தனத்தினால எங்களுக்கு அது அதனுடைய இது தெரில மக்களே. ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அந்த வாழ்க்கை திரும்பி எங்களுக்கு வராதான்றது மக்களே. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரங்களும் நம்ம கடக்கிறதுன்றது மிகவும் கடுமையாக இருக்குது மக்களே. என்ன சொல்கிறாங்கல்ல, பொய் ஒருத்தர் பாடியிருக்கார் ஒருத்தர், தன் மனைவி இறந்துருச்சுன்ட்டு, குழந்தை இல்லாமல் அந்த அம்மா இறந்து போகுதுன்னு அந்த பாட்டு ஒரு கவிதை ஒன்று சொல்கிறாரு. காலங்கள் நம்ம ரொம்ப நினச்சிட்ருக்குறோம்.